லா லலா 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 லா லலா 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 லலா. வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா. கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் பிறந்த கதை அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். எப்படி இந்த பாடல் பிறந்தது, அதாவது எம்.எஸ். விஸ்வநாதன், கே. பாலச்சந்தர், கவிஞர் கண்ணதாசன் இவங்க ஒரு கோல்டன் காம்பினேஷன். நிறைய படங்களுக்கு இவங்க ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம கே. பாலச்சந்தர் அவர்கள் விசு அவர்கள் நடத்திய ஒரு நாடகத்தை பார்க்கறதுக்கு போகிறாரு. அந்த நாடகம் ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட ஒரு நாடகமாக இருந்தது. ஒரு குடும்பம், அதில் ஒரு விதவை தாய், அந்த விதவை தாய்க்கு 4 பசங்க, ஒரு பெண் குழந்தை. இந்த 6 பேரும் ஒரு கிராமத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிழைப்பு தேடி பட்டணத்துக்கு போகிறாங்க. பட்டின பிரவேசம் அப்படின்னு அந்த படத்துக்கு பேர் வைக்கிறாங்க. பின்னாளில் பட்டினத்துக்கு போகும்போது அங்கு படக்கூடிய இன்னல்களையும் அங்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இஷ்யூஸ், அதுதான் அந்த படத்தினுடைய கதைக்களம். அவங்க எப்படி வீடு பார்க்குறாங்க, எங்கே போய் தங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அந்த கதையில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இது நம்ம கே. பாலச்சந்தருக்கு ரொம்ப பிடிச்சு போக விசுக்கிட்ட போய் பேசுகிறாரு. விசு கதாசிரியராக இருந்து அந்த படம் சைன் பண்ணப்படுது. அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன், பாடல் எழுத போவார் கண்ணதாசன். இப்போ படத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாலே முதல் வேலை படத்துக்கான பாடல்களை உருவாக்குறது. இதில் முதல் பாடலாக உருவாக்குறதுக்காக அந்த சிச்சுவேஷனை சொல்லி இசையமைப்பாளர்கிட்ட பாலச்சந்தர் அவர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை போய் சந்திக்கிறாரு. சந்தித்து இந்த பாட்டுக்கான சிச்சுவேஷனை விளக்கமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு குடும்பம் அந்த கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வராங்க இல்லையா, மெட்ராஸுக்கு அட்ரஸை தொலைச்சிட்டு வாடகைக்கு வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி திண்டாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் போய் வீடு கேட்குறாங்க. ஆனால் இவங்க கேட்குற அந்த வாடகைக்கு மெட்ராஸில் வீடே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க கிராமத்துக்காரங்க கொஞ்சம் விவரம் புரியாமல் வெகுளியாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இறக்கப்பட்டு அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு பெண் உதவ முன் வர்றாங்க. ஐயா, உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு நீங்கள் டவுன்ல எல்லாம் குடியிருக்க முடியாது, ஊருக்கு ஒதுக்குப்புறமா என்னுடைய அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு வீடு ஒன்று இருக்குது, அங்கே நீங்கள் கேட்குற வாடகைக்கு செட் ஆகும், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே திண்டாடிக்கிட்டு இருந்த அந்த குடும்பம் அந்த பெண் பின்னாடியே போகிறாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த தந்தையாருக்கு தெரிந்த வீடை தந்தைக்கு அறிமுகப்படுத்தி இவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இவங்க குடும்பத்தில் நடிகை ஜெயஸ்ரீ, அவருடைய தந்தை, 2 பேர் தான் இருக்கிறாங்க. இது ஒரு கிராமத்து குடும்பம். 2 குடும்பத்துக்கும் ஒரு பழக்க வழக்கம் ஏற்படுது. இவங்க கிராமத்து மனிதர்களாக இருக்காங்க, ரொம்ப வெள்ளந்தியாக இருக்காங்க, நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்து மேலே ஒரு அனுதாபம் உருவாகுது. அதுலேயும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குமரன் அப்படிங்கிற கதாபாத்திரம் நடித்த சிவச்சந்திரன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காதல் உருவாகுது ஹீரோயினுக்கு. எல்லோரும் படிக்காதவங்களா, நாகரீகம் இல்லாதவங்களா, வெள்ளந்தியாக இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் படித்து வேலைக்கு போகக்கூடிய, ஓரளவுக்கு ஆங்கிலமும் பேசக்கூடிய இந்த சிவச்சந்திரனுக்குள்ளேயும் அந்த ஜெயஸ்ரீக்குள்ளேயும் காதல் வளர்கிறது. ஒரு நாள் இந்த நடிகை ஜெயஸ்ரீ ஹீரோயின் வயலின் வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜெயச்சந்திரன் தற்செயலாக அங்கே வரும்போது, நீங்கள் வயலின்லாம் வாசிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்பார். நான் வயலின்லாம் வாசிப்பேன், ஆனால் அது கேட்கறதுக்கு தான் இங்கே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய வயலினை கேட்டு ரசிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் நான் நல்லா வாசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்கேன், நீங்கள் வாசிங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறாரு. இவங்க வாசிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ட்ரெயின் ஒன்று பயங்கரமான சத்தம் கேட்குது. வயலின் வாசிக்கணுன்னா அதுக்கு அமைதியான இடம் வேணும், நான் வழக்கமாக வாசிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போவேன், அங்கே வரீங்களா அப்படின்னு சொல்லி இந்த கதாநாயகனை, காதல் உணர்வில் கதாநாயகனை தனிமையில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் வயலின் வாசிக்கிறாங்க. வாசிக்கும்போது அந்த இசையிலேயே தன்னுடைய காதலை வெளிப்படுத்தணும். இதற்கு கதாநாயகன் ஒரு பாடல் பாட வேண்டும், அந்த பாட்டில் இந்த காதலை வெளிப்படுத்த வேண்டும், இந்த இடத்துல ஒரு பாடல் வரணும் அப்படின்னு சொல்லி சிச்சுவேஷனை எம்.எஸ். விஸ்வநாதன் கிட்ட பாலச்சந்தர் அவர்கள் விளக்கமாக சொல்கிறாரு. இதை கேட்டு உள்வாங்கி கொண்டு எம்.எஸ். விஸ்வநாதன் அப்போ வயலினில் தான் இந்த பாட்டோட டியூன் அப்படின்னு சொல்லி வயலினில் ஒரு அற்புதமான ஒரு டியூனை உருவாக்கி பாலச்சந்தருக்கு வாசித்து காமிக்கிறாரு.
இந்த டியூனை கேட்ட உடனே பாலச்சந்தருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆகா, அற்புதமான டியூனாக இருக்குது, நான் சொன்ன சிச்சுவேஷனுக்கு இதுதான் மிகச்சரியான டியூன், இதுக்கு எப்படியாவது நம்ம கவிஞரை கூப்பிட்டு வரிகளை எழுதி வாங்கி இந்த பாட்டை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் எம்எஸ்வி கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு எம்எஸ்வி என்ன சொல்கிறாருன்னா, இயக்குனரே நீங்கள் சொல்கிறது சரிதான், நாம் முடிவு பண்ணிட்டோம், இப்போ கவிஞரை கூப்பிட்டு அவர் வரிகள்லாம் எழுதி அதெல்லாம் சரியாக வந்தால் தான் நம்ம ஓகே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பாலச்சந்தர் விடாபிடியா அதெல்லாம் கிடையாது, இந்த டியூனை மாற்றவே கூடாது, எனக்கு இந்த டியூன் ரொம்ப பிடிச்சி போச்சு, கவிஞரை எப்படியாவது கூப்பிட்டு இதற்கான வரிகளை எழுத சொல்லுங்க, எழுதி வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து கவிஞர் கண்ணதாசன் வந்துடுறாரு. இந்த டியூனுக்கு பாட்டு எழுதுறதுக்காக வந்து சேர்ந்துடுறாரு. கவிஞர் வந்து பாட்டு எழுதுறதுக்கு உட்காந்த உடனே பாலச்சந்தர் இந்த பாடலுக்கான முழு சுச்சுவேஷனையும் மறுபடியும் கவிஞர்கிட்ட விளக்கி சொல்கிறாரு. அதன் பிறகு வழக்கமான கலாட்டாக்களுக்கு பிறகு பாட்டுக்கு மெட்டா மெட்டுக்கு பாட்டா எப்படி எழுதுன எம்எஸ்வி அப்படின்னு விளையாட்டாக கேட்குறாரு. இல்லைங்கண்ணே, நான் மெட்டு போட்டு வச்சுருக்கேன், அதுக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, டியூனை வாசி அப்படின்னு சொல்கிறாரு கண்ணதாசன். அப்போ பாலச்சந்தர்கிட்ட வாசித்து காமிச்ச அந்த வயலின் இசையை தத்தகாரத்தில் பாட்டு எழுதுறதுக்காக கவிஞர்கிட்ட எம்எஸ்வி சொல்கிறாரு. தா நனா தனானனா தனானனா அப்படின்னு இருக்காரு. கவிஞருக்கு அந்த நேரத்தில் மூடு எப்படி இருந்ததோ என்ன நினச்சாரோ தெரியல, இதுக்கெல்லாம் நான் எப்படி பாட்டு எழுதுறது, இந்த டியூன்லாம் நல்லா இல்லை, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ டியூனை மாற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்எஸ்சி சொல்லி பார்த்துருக்காரு, இல்லை இது நல்லா இருக்கும், இந்த டியூனை எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை இந்த டியூன்லாம் சரி வராது, நீ டியூனை மாற்று அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் விடாபடியாக சொல்லியிருக்காரு. இது கேட்டுக்கிட்டு இருந்த பாலச்சந்தருக்கு என்னாச்சு, இந்த டியூன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஓகே பண்ணி வச்சுருந்தோம், இதை பிடிக்கலன்னு கவிஞர் மாற்ற சொல்கிறாரு, டியூனை மாற்றி கல்லை தூக்கி போட்டுருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்சியை தனியாக கூட்டிகிட்டு போய், இந்த பாருங்க, இந்த டியூன் எனக்கு பிடிச்சி போச்சு, கவிஞரோட நீங்கள் பல காலம் வேலை பார்த்துருக்கீங்க, எப்படியாவது அவர்கிட்ட இந்த பாட்டு எழுதி வாங்கணும் அப்படிங்கிற தந்திரம் உங்களுக்கு தெரியும், ஏதாவது பண்ணி என்னுடைய இந்த டியூனை நீங்கள் ஓகே பண்ணுங்கள், கவிஞர் எந்த சூழ்நிலையிலும் இந்த டியூனை மாற்றிடவே கூடாது, நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பாளி, நான் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றுக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் பொறுப்பை எம்எஸ்விட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்போது கவிஞர்கிட்ட என்ன பண்ணால் இதே டியூனுக்கு பாட்டு எழுதி வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எம்எஸ்வி மறுபடியும் ஹார்மோனியத்துக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு, இங்கே எல்லாருக்குமே இந்த டியூன் ரொம்ப பிடிச்சி போச்சு, இதையே வச்சுக்கோமே, இதுக்கே பாட்டு எழுதி கொடுங்களே அப்படின்னு திருப்பியும் சொல்கிறாரு. கவிஞர் மறுபடியும் மறுக்கிறாரு. இந்த பாருங்கள் விசு, இந்த டியூன் எனக்கு பிடிக்கல, இந்த டியூனுக்கெல்லாம் எழுத முடியாது, நீ வேறு டியூன் போடு, நான் நல்ல பாட்டாக எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே எம்எஸ்சி சொல்லியிருக்காரு, இப்போ என்னென்ன உங்களுக்கு இதை மாற்றிட்டு புதுசாக ஒரு டியூன் போடணும், அவ்வளவு தானே அப்படின்னு ஒரு ஐடியாவை பண்ணுறாரு. முதல்ல வந்து தத்தகாரத்தில் தா நனா தனானனா தனானனா அப்படின்னு சொன்னதை இப்போ லா போட்டு அப்படியே மாற்றி அவர்கிட்ட சொல்லி காமிக்கிறாரு. லா லலா 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 அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. கண்ணதாசனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன விளையாடுறியா, அதான் டியூன் பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, முதல்ல தத்தகாரத்தில் தானனா தானனான்னு சொன்னேன், இப்போ அதையே மாற்றி லாலலலா லாலலலான்னு வாசிச்சா எப்படி பாட்டு வரும், இதுக்கெல்லாம் ஒரு கவிஞனால் எப்படி பார்த்து வர வேண்டாமா, கவிதை வந்தால் தான் தம்பி எழுத முடியும் அப்படின்னு சொல்லி இந்த டியூனுக்கெல்லாம் எழுதவே முடியாது அப்படின்னு கண்ணதாசன் மறுபடியும் மறுக்கிறாரு. உடனே எம்எஸ்வி பார்க்குறாரு, சரி இந்த முறையில் போனால் வேலை நடக்காது, கவிஞரை கொஞ்சம் சீண்டி பார்க்கலாம், சீண்டி பார்த்தா தான் சிறந்த கவிதை வாங்க முடியும் அப்படின்னு நினச்சி முதல்ல கவிஞரே இங்கே பாருங்கள், ஒரு கவிஞர் அப்படின்னா எல்லா டியூனுக்கும் தான் எழுதணும், இதுக்கு எழுதுவேன் இதுக்கு எழுத மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, உங்களால் எழுத முடியல அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லலாம், இந்த டியூனுக்கு எழுத முடியாதுன்னெலாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்றாரு. இதை கேட்ட உடனே கண்ணதாசனுக்கு கோபம் வந்துடுது. இங்கே பாரு விசு, என்னால் எல்லா டியூனுக்கும் எழுத முடியும், முடியாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் இந்த டியூன் பிடிக்கல,
இது எழுதுறதுக்கு ஒரு ஒவ்வாத டியூனாக இருக்குது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீ வேறு டியூனை போடு அப்படின்னு சொல்கிறாரு. இதோட விட்டால் நமக்கு பாட்டு கிடைக்காது, இன்னும் கொஞ்சம் சீண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் கவிஞரே, ஒரு கவிஞராகப்பட்டவர் டியூனை கொடுத்த உடனே பாட்டு எழுதி கொடுக்கணும், டியூனை வாசித்த உடனே எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீரெல்லாம் ஒரு கவிஞர் ஐயா அப்படின்னு டைரெக்டாக கேட்டுறாரு. கண்ணதாசனுக்கு முகமெல்லாம் மாறுறதை பார்த்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, இல்லை கவிஞரை, உங்களால் எல்லா டியூனுக்குமே கவிதை எழுத முடியும், உங்கள்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்குது, அதை வெளிக்கொண்டு வர்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. என்னை பார்த்தா எழுத முடியாதுன்னு சொன்னேன் அப்படி சொல்லி கண்ணதாசனுக்கு கோபம் வந்து, இதை நான் ஒரு சவாலாக எடுத்துக்கிறேன், டியூனை வாசி, உனக்கு வாயில் லா வரும்போது எனக்கு வராதா அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் இந்த டியூனுக்கு பாட்டு எழுதுகிற மூடுக்கு வந்துட்டார். அப்படியே இந்த பாட்டை நம்ம எழுதி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆயிடுறாங்க. லா 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 லா. ஏற்கனவே தத்தகாரத்தில் சொன்னதை விட இப்போ லா 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 சொன்ன உடனே கண்ணதாசனுக்கு அருமையான ஒரு ஸ்பார்க் உருவாகுது. அந்த சந்தத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு அற்புதமான பாடலை கண்ணதாசன் அவர்கள் எழுதி கொடுக்குறாரு. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா அப்படிங்கிற பாடல் தான். கவிஞர் இப்படி ஒரு பல்லவியை கொடுத்த உடனே பாலச்சந்தர் சந்தோஷமாக வாங்கி பாட்டை பார்க்குறாரு. அவருக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஆகி போயிடுது. தனக்கு ஒரு அற்புதமான பாடல் கிடச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் கவிஞர்கிட்ட, கவிஞர் இந்த லாலான்னு வர மாதிரி எழுதியிருக்கீங்களே, அது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பாட்டு முழுவதும் அதே மாதிரி லாலான்னு முடிகிற மாதிரி எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணதாசனும் தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலான்னு எழுதினாரு. அடுத்த வரி, தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா. அடுத்து, ஒரு ஊரில் மானே இல்லையா, அந்த குறைய அந்த பெண்ணுடைய கண்ணை பார்க்கும்போது தீர்ந்து போகுதாம், மான்விழி அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த ஊரில் பூவே இல்லையாம், ஆனால் அந்த பூக்களினுடைய ஜாடை அந்த பெண்ணில் இருக்கிறது அப்படிங்கிறாரு. பூவில்லாத குறைய அந்த பெண் தீர்த்து வைக்கிறா. இதை வார்த்தைகளில் கவிஞர் கொண்டு வராரு. மானில்லாத ஊரிலே சாயல் கண்ணிலா, பூவில்லாத மண்ணிலே ஜாடை பெண்ணிலா அப்படிங்கிறாரு. மானில்லாத ஊரிலே சாயல் கண்ணிலா, மானில்லாத ஊரிலே சாயல் கண்ணிலா, பூ இல்லாத மண்ணிலே ஜாடை பெண்ணிலா, வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. தத்தகாரத்தில் 4 லாவை எம்எஸ்வி போட்டார். ஆனால் 20-30 லாக்களை போட்டு கண்ணதாசன் இந்த பாடலை எழுதி முடிக்கிறாரு. இந்த பாடல் பிறந்த கதையை நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரசிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை அமைக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா.